என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக உன் தாய் ஆதிபராசக்தி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த பதிவை நீ முழுமையாக கேள் என் செல்ல குழந்தையே. இந்த நேரத்தில் மனமாற்றங்கள் உனக்கு நிகழப் போகின்றது என் குழந்தையே. நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயே, அந்த மனமாற்றங்கள் நிகழத்தான் போகின்றது. உன்னுடைய மனம் குளிரத்தான் போகின்றது. நம்முடைய வாழ்க்கையா? நம்பவில்லையா? சொல்கிறேன் கேள். ஒவ்வொரு முறையும் விளக்கேற்றும் பொழுதும் அந்த விளக்கை சுற்றியிருக்கும் எதிர்மறை சக்திகள் எரிக்கப்படுகின்றது. நீண்ட ஜோதியில் உள்ள எதிர்மறை சக்தி அங்கு பரப்பப்படுகின்றது. எதிர்மறை சக்திகளோடு விளக்கேற்றுபவர்களின் மனதில் உள்ள அங்கீகாரம், ஆணவம், அவர்களை பதற்றம், கோபம் என்று எல்லா எதிர்மறை விளைவுகளையும் சேர்ந்து எரிக்கப்படுகின்றது. அந்த விளக்கேற்றும் சொல்லலில் ஒரு தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும். உன்னுடைய வீட்டில் நீ ஏற்றும் விளக்கு இதுவரை உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், துயரங்கள், சிக்கல்கள் என்று எல்லா தடைகளும் எரிக்கப்பட போகின்றது. எல்லாமே இந்த சொல் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகவிருக்கின்றது. உனக்கான ஒரு அதிசயம் வந்து கொண்டிருக்கின்றது. என்னை நம்பு குழந்தையே. நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் நான் நிகழ்த்தப் போகின்றேன். நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய மனதிலும் இன்று முதல் இந்த மாலை இருக்கிறது. இதை கேட்கும் நேரத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. நம்பிக்கை இழந்து சோகத்தோடு உன்னுடைய மனதில் பொது நம்பிக்கை பிறக்கப் போகின்றது. அதற்கான சில நிகழ்வுகளும் நடக்கப் போகின்றது. உன் மனதில் மட்டுமல்லாது நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மாற்றங்கள் வந்துவிடாதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்தாயே, அந்த ஏக்கங்கள் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ தினமும் என்னிடம் செய்கின்ற அத்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். அதற்கான பலனை இன்று முதலேயே நான் உனக்கு தரப்போகின்றேன். நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்காக நடத்தி தரப்போகின்றேன். அதை விரைவாக நடத்தி கொடுப்பது உன்னுடைய அன்னையாகிய என் பொறுப்பு. உன் கஷ்ட காலத்தையும் சோதனை காலத்தையும் கடந்து வந்த நீ இனி வசந்தம் நிறைந்த தென்றலாய் மாறும் காலம் வந்துவிட்டது. எப்பொழுதும் கொஞ்சம் ஞாபகம் வைத்துக்கொள் குழந்தையே. இப்பொழுது இருக்கும் முன்னாடியே நிலைதான் முடிவான ஒன்று என்று நினைத்து விடாதே. இதைவிட மிக சிறந்தது உன் வாழ்க்கையை நோக்கி வர காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை என்றும் இரு பக்கம் இருக்கும் நாணயம் போல. ஆனால் அது ஏதோ ஒன்றில்தான் உனக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும். உனக்கான இடம் வரும் வரை உன் பக்கத்திற்காக நீ காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் குழந்தையே. எத்தனை நாள் காத்து கொண்டும் இறந்து விட்டாய். இனி நீ வேண்டுகின்ற பக்கம் வரப்போகின்றது. இன்னும் உன்னை எத்தனை நான் காக்க வைக்கிறேன் என்று நீ வருந்தாதே. நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்களை உனக்கு கிடைக்க செய்யத்தான் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதற்காகத்தான் இத்தனை நாள் உன்னை காக்க வைத்தேன். உன்னுடைய பல நாள் கவலைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக போகின்றது. நீ எதிலும் தோற்று போக மாட்டாய். எனது குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. என் பிள்ளையான உன்னை நான் வெறும் கைகளோடு போடும் பொழுது ஒரு நாளும் அனுப்ப மாட்டேன். நல்ல பல மாற்றங்களை நீ உணரப் போகின்றாய். உன்னுடைய மனதிலும் மாற்றங்கள் உண்டாகும். உன் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் உண்டாகும். நல்ல பல செய்திகளை நீ கேட்கத்தான் போகின்றாய். நல்ல தகவல்களை நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து பெறப்போகின்றாய். என்னை எத்தனை காலங்கள் காத்து கொண்டிருந்தாயே, இனி ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மிக குறைந்த காலத்தில் உனக்கு அதை நான் நிறைவேற்றி தருகின்றேன். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பிறகு நீ வாழ வந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்ப்பதற்காகவே உன்னுடைய அன்னை நான் காத்திருக்கின்றேன். உன்னுடைய முகம் மலர்ந்து உன் முகத்தில் இருக்கும் அந்த மகிழ்ச்சியை பார்ப்பதுதான் இப்பொழுது உன்னுடைய இந்த அன்னையின் முதல் வேலை. உன் கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு இன்று முதல் மகிழ்ச்சியாக இரு. நல்லதை நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். கஷ்டம் வரும் தொழிலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து
நினைத்துப்பார். அடுத்து இதை மட்டும் நீ செய்தால் உன்னுடைய வாழ்க்கை வளம் பெறும். இனிப்பான செய்திகள் உன்னை தேடி வரும். என் குழந்தையே, எனது வார்த்தைகளை மதித்து நீ இந்த வாக்கினை கேட்க வந்திருக்கின்றாய். இதை இப்பொழுது எங்களுடைய கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் காரணம் இல்லாமல் என்னுடைய வார்த்தைகள் உன் கண்ணில் படாது. யாரிடம் எதை எப்பொழுது எந்த தருணத்தில் சேர்க்க வேண்டுமோ அதை அவர்களிடத்தில் அந்த நேரத்தில் நான் கொண்டு சேர்ப்பேன். எனவே எனது இந்த வார்த்தைகள் உன் கண்ணில் பட்டு இந்த வார்த்தைகள் உன் சேவைகளில் சேர்ந்து கொண்டிருந்தால் சர்வ நிச்சயமாக இது உனக்கு சொல்லப்பட்டது. முழுமையாக கேட்டால் முழுவதும் புரியும். எப்போது நீ வலிகளோடு தான் போராடி கொண்டிருக்கிறாய், அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். வலியை பொறுத்தே வெல்வார். வாழ்க்கையில் சில நேரங்களில் சேர்ந்தும் உன்னையே நீ இழந்து கொண்டிருக்கின்றாய். இருப்பதாகவும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வேறு எங்காவது போய்விடலாம் என்ற உணர்வு நிலை உனக்குள் ஏற்படலாம். குழந்தையே, அனைவரையும் தேடி தேடி சென்ற நீ எப்பொழுதெல்லாம் எனக்கு யாரும் வேண்டாம், தனிமையில் என்னை விட்டுவிடுங்கள் என்று நீ கேட்கும் அளவிற்கு மனமுடைந்து காணப்படுகின்றாய். நீர் இந்த உலகில் எனக்கு முன்னால் இருக்கின்றேன் என்ற மன அழுத்தத்தில் உன்னை நீ வெறுக்கத் தொடங்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை உண்மையிலேயே அர்த்தமற்றதாக மாறிவிடும். இந்த தருணமே உனக்கு மனசோர்வை ஏற்படுத்துவதாக இருக்கும். இத்தகைய எண்ணங்களில் ஒற்றத்துடன் இருந்தால் உன்னுடைய மனசோர்வு மேலும் ஆழமாக சென்று உன்னை அகல பாதாளத்தில் தள்ளிவிடும். இந்த காலகட்டத்தில் தான் நீ உன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஒன்று மட்டும் உறுதியாக என்னால் கூற முடியும் குழந்தையே, இந்த நிலையில் உனக்கு நீதான் உதவி செய்து கொள்ள முடியும். அப்படி பிறர் உதவியை நாடுகிறது உனக்கு நீ என் உதவி செய்யாவிட்டால் யாரும் உன்னை மன அழுத்தத்திலிருந்து வெளியில் கொண்டு வர இயலாது. இப்படியான எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்த்து நின்று போராடுவது என்பது அத்தனை எளிதல்ல. ஆனால் உன்னுடைய மனதை திசை திருப்புவதன் மூலம் எல்லாவற்றிற்கும் ஒரு ஒளி பிறக்கும். என் தங்கமே, நீ என் மனதை திருப்ப வேண்டும் என்று கேட்டால் அதற்குத்தான் ஒருத்தி உன் அன்னை அமர்ந்து கொண்டிருக்கின்றேனே. உன்னுடைய மனதையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் என்னிடத்தில் திறந்து உன் மனதில் உள்ள ஒட்டுமொத்த பாரத்தையும் என்மேல் நீ ஏற்று. நீ கவலை கொள்ளாதே. உன்னை சுற்றியுள்ள சூழல்களை எல்லாம் மறந்து என் வழிப்படி முக்கியமின்றி உன் மனதை முழுதாய் என் பக்கம் திரும்பி என் சன்னிதானத்திற்கு வந்து எனக்கு ஏதேனும் நைவேத்தியம் படைத்து என் நிவேதி என்னை வழிபட்டால் போதும். உனக்கு சகல விதமான பிரச்சனைகளையும் தீர்ந்து நான் உனக்கு நல்லதே நடத்தி வைப்பேன். எப்பொழுதும் உன் அன்னை உனக்கு துணையாக இருப்பேன். உன்னுடைய இந்த கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்றுதான் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாய். இதோ உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன். அதற்குள்ளாகவே உனக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? நீ நினைத்த விஷயம் நினைத்த விதமாக நல்லபடியாக நடக்கப் போகின்றது. உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி நிச்சயமாக நீ எட்ட முடியாத காரியங்களை எல்லாம் எட்டி பிடிக்கும்படி செய்ய போகின்றேன். என் செல்லமே, உனக்கான விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். உன்னுடைய நம்பிக்கை என்பது ஒருபொழுதும் வீண் போகாது. செல்லமே, நீ எதை நினைத்தும் கண்ணீர் வடிக்க வேண்டாம். உனக்கானது இன்னும் நடக்கவில்லை, நான் உனக்கான எதுவும் செய்யவில்லை என்று நீ என்னை தவறாக நினைக்க வேண்டாம். இதுவும் சேர்ந்து உனக்கு மனக்கவலைதானே அதிகமாகும். உன்னுடைய மனதில் இருக்கும் பாரத்தையும் வேதனைகளையும் உனது வேண்டிய விஷயங்களையும் உன்னுடைய விருப்பங்களையும் என்னிடம் சொல்லிவிட்டு நீ மனநிறைவோடு காத்திருந்தாலே போதும். வெகு விரைவாகவே உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் உனக்கு கைகூடி வரப்போகின்றது. நான் நினைத்ததை என் அம்மா நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் என்று, என்னுடைய வேண்டுதலையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுப்பாள் என்று நீ நம்பிக்கையோடு காத்திருந்தால் மட்டும் போதும். உனக்கான நல்லதை அனைத்தும் உன் தாயானவள் நானே நடத்தி கொடுப்பேன். உனக்கு எதிர்பாராத தருணத்தில் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியை தரப்போகின்றேன். நீ முழு மனதோடு என்னை முழுவதுமாக மனதில் நினைத்து கொண்டு வைத்த உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம்
மிக விரைவாக நடந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது. இதற்கு முன்னால் எத்தனை முறை நீ என்னிடம் கேட்டதை எல்லாம் நான் உனக்கு செய்து கொடுத்திருக்கின்றேன். அதை பற்றி கொஞ்சம் யோசித்துப் பார். தேவையில்லாமல் நடக்காது, கிடைக்காது என்று யோசித்து கவலைப்படாதே. உன்னுடைய ஆசை எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். உன் அம்மா உனக்கு கொடுக்கும் வாக்கு ஒருபொழுதும் சரியாக இல்லாமல் போகாது. நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. ஒருபொழுதும் நீ என் மீது வைத்த நம்பிக்கை சற்றும் குறைத்து கொள்ளாமல் நன்மையாகத்தான் அனைத்தும் நடக்கும். என் அன்பு குழந்தையே, என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.